காஞ்சிபுரம் மாவட்ட பிஜேபி சார்பில் தமிழர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே மாவட்ட பிஜேபி சார்பில் மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் தலைமையில் கண்டன பேருரையாற்றி மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் மற்றும் மாவட்ட முன்னாள் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன உரை மற்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அதிசயம்குமார், சோழனூர் ஏழுமலை, ஜம்போடை சங்கர், செந்தில் முதலியார், ஓம் சக்தி, பெருமாள், ஜீவானந்தம், சரவணன், கோட்டீஸ்வரன், பார்த்தசாரதி, எல்லம்மாள், மாலதி மற்றும் நகர ஒன்றிய தலைவர்கள் தனலட்சுமி, ஜெயபிரகாஷ், கமலக்கண்ணன், கோகிலா, பிரபாகரன், விக்னேஷ், ரஜினி, மணிவண்ணன், ஸ்ரீதர், ஞானவேல் மற்றும் செந்தில்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இன்றும் நாம் திருந்தவில்லை என்று சொன்னார். இன்றைய இந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, நம் தேசத்தினுடைய மக்களினுடைய நல்வாழ்விற்காக இங்கு கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் வீற்றிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் செந்தில்குமார் அவர்களுக்கும், அதிசயம்குமார் அவர்களுக்கும், மாலருக்கும், மண்டல் தலைவர்கள் தனலட்சுமி, காயத்ரி அவர்களுக்கும், தனலட்சுமி மண்டல் தலைவர்கள் தனலட்சுமி அவர்களுக்கும், மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எதற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோம்? வந்த சுற்றுலா பயணிகளை உன் மதம் எது, நீ இஸ்லாமியனா உன்னை விட்டு விடுவோம், நீ இந்துவா, புத்த மதமா, சமண மதமா, கிறிஸ்தவனா, உன்னை அங்கே சுட்டுக் கொள்ளுவோம். ஒரு தீவிரவாத செயலை இங்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டிக்க கூட முன்வரவில்லை. நண்பர்களை, கண்டிக்க கூட முன்வரவில்லை. அதை விடுத்து மடை மாற்றுகிற ஒரு மோசமான செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போய் சமூக வலைதளங்கள்ல பாருங்க. கண்டு கொடுத்து அங்க போய் இந்தியா எவ்வளவு பெரிய வல்லரசு, இந்திய தேசத்தை பார்த்தால் அமெரிக்காவே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திடம் மோத முடியாமல் சீனா கோழைத்தனமான ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்திவிட்டு வந்திருக்கிறார்களே. அங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பாகிஸ்தான்காரன் கூட அங்க பயந்துகிட்டு தூக்கம் இல்லாம காஷ்மீரில் நடந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க வக்கில்லாத திருமாவளவன் கேட்கிறார். இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா அன்றைக்கு கோயமுத்தூரில் அந்த முபின் என்கிற தீவிரவாதி எடுத்து சென்ற அந்த வாகனம் அங்கு முன்பாக வெடிக்காமல் கோயமுத்தூர் மார்க்கெட்டில் வெடித்திருந்தது என்று சொன்னால், ஏற்கனவே கோயமுத்தூரில் 58 பேரை நாம் இழந்ததை போன்று 150 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கை காலை இழந்து அதற்கு பிறகு விசாரணையில் சொல்லுகிறது, நம்முடைய மத்திய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து சொல்லுகிறது, இவர்கள் வெறும் இந்த குண்டுவெடிப்பில் மட்டும் தொடர்பு படுத்தப்படவில்லை. சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி